வெயின் எல்லாமே டைலேட் ஆகி அந்த இடத்துலயே ரத்தம் வந்து பூல் ஆயிடுச்சுன்னு வைங்க, அதுதான் வெரிகோஸ் வெயின் சொல்லுவோம். இதுக்கு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நின்றுட்டே வேலை செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக வருங்க. கோல்டு லெக் பேக் அப்படின்னு சொல்லுவோம். இதை 45 நிமிஷம் நம்ம போடணும். லெமன் கிராஸ் ஆயிலில் நம்ம மசாஜ் கொடுக்கும்போது நேச்சுரலாகவே அதோட எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு டெய்லி ஒரு 5 பல்லு பூண்டு, இதை வந்து நம்ம ஜஸ்ட் குட்டி குட்டியாக சாப் பண்ணி இந்த வெரிகோஸ் வெயினுக்கு அப்ளிகேஷனாகவும் போட்டுட்டு வரலாம். இந்த வெரிகோஸ் வெயினுக்கு எப்படி நம்ம எண்ணெய் தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் விகடன் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெரிகோஸ் வெயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பேர் கேள்விப்பட்டிருக்கோம்ல, பெண்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கக்கூடியதுங்க. ஏன்னா ப்ரெக்னன்சிலேயோ இல்லை உடல் பருமன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நமக்கு காலில் இருக்கக்கூடிய அந்த வெயினில் வேல் வீக் ஆகிறது. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பச்சை கலரில் நரம்பு தெரியுதுன்னுவாங்கல்ல. ஆக்சுவலாக அது நரம்பு இல்லை, அந்த வெயினை தான். அந்த வேல் வந்து என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, பிளட் ஃப்ளோ வந்து ரிவர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்மளுடைய ரத்த நாணங்களில் அந்த வேல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இப்போது இந்த வெரிகோஸ் வெயின் வரும்போது அந்த பிளட் வெசல்ஸ் வந்து அப்நார்மலாக டைலேட் ஆகிடும். அப்போ அந்த வேலோட வேலை வந்து செய்யவே முடியாது. இப்போ இப்படி கரெக்டாக இருக்குன்னா தான் அதை க்ளோஸ் பண்ண முடியும். இது க்ளோஸே பண்ண முடியாமல் அந்த வேல் வந்து வீக் ஆகிடுச்சின்னு வைங்க, பிளட் ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த கிராவிட்டிக்கு புஷ் பண்ணாமல் ஒரே இடத்துல கலெக்ட் ஆகி காயில் ஆகி அந்த இடத்துல பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பைடர் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கறது. ஸோ கால் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த க்ரீன் கலரில் அந்த விரிஞ்சா மாதிரி இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெரிகோஸ் வெயினோடைய டைலேஷன் தான். அந்த வெயின் எல்லாமே டைலேட் ஆகி அந்த இடத்துலையே ரத்தம் வந்து பூல் ஆயிடுச்சுன்னு வைங்க, அதுதான் வெரிகோஸ் வெயின் சொல்லுவோம். இதுக்கு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைல்டாக இருக்கிற பட்சத்தில் பிரச்சனை ஜாஸ்தி கிடையாதுங்க. ஆனால் இது நீங்கள் கவனிக்காமல் விட்டு ரொம்ப நாள் அது அப்படியே இருக்குன்னா அதோடைய காயிலிங் அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு நாள் அதில் அடிபட்டுடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ளீடிங் சிவியர் ஆகும். சில பேருக்கு அந்த சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்கன்னு வைங்க, அதுவே அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல அல்சரேஷனை காஸ் பண்ணி நாளடைவில் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல கலர் மாறி ஃபுல்லாக வந்து காலை புண்ணாயிடும். அதுதான் வந்து அந்த மாதிரி அல்சரேஷனுக்கெல்லாம் போகாமல் இருக்கணும்னா நம்ம இதை ஆரம்பத்திலேயே சரி பண்ணணும். இன்னொன்று, ஒரு இடத்துல ரத்தம் கலெக்ட் ஆகிட்டே இருக்குன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிளட் கிளாட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது கண்டிப்பாக காம்ப்ளிகேட் ஆகும். இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா அதிகமாக நின்றுட்டே வேலை செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக வருங்க. இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க எந்த நேரமும், இப்போ டிராஃபிக் போலீஸாக இருக்கட்டும், இல்லை போலீஸில் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதிகமாக நிற்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் ரொம்ப காமனாக இருக்கும். அப்போது என்ன பண்ணணும், நம்ம அதிக நேரம் நிற்கிறத கம்மி பண்ணணும். இப்போ நிறைய டீச்சர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, கிளாஸ் ரூமில் சேரே கிடையாது மேடம், எங்களுக்கு வெறும் டேபிள் மட்டும்தான் இருக்கணும், ஸோ அந்த ஹவர்ஸ் நாங்கள் கம்பல்சரி நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பல்ஷன் வரும்போது அவங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் கூட அவங்க நிற்கணுன்ற வேலையாக இருக்குது. ஸோ அப்போ இத்தனை மணி நேரம் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அந்த வெயின் சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து வீக் ஆகி அந்த வேல்ஸ் வீக் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு காயிலிங் ஆகிறதுக்கு ஜாஸ்தியாகவே ஆகுது. அப்போ இது என்ன சரி செய்யறது? இதை ரெகுலராக நம்ம வந்து ஒரு சில இயற்கை மருத்துவத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இது நல்ல தீர்வாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க இயற்கை மருத்துவத்தில் கோல்டு லெக் பேக் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, காட்டன் கிளாத், நம்ம வீட்டில் வேஷ்டி இல்லைனாக்கா சாரீ இருக்குமா காட்டனில், அதை வந்து நல்ல இந்த 1 ஹேண்ட் பிரெத்துக்கு எடுத்துக்கலாம். லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 3-3.5 மீட்டருக்கு கட் பண்ணிவிடுங்க. ஒரு பேண்டேஜ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சைடில் நூலெல்லாம் இருக்குன்னா அதை அழகாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதை காட்டனை நல்லா ரோல் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் நனைச்சி கீழே இருந்து ரேப் பண்ணணும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரோல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி முன்னாடி கட்டின பேண்டேஜில் 1/3 நம்ம கவர் பண்ணியிருக்கணும். இதே மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு ஃபர்மாக இருக்கிற மாதிரி அதை நல்லா கட்டிட்டு மேலே டர்க்கி டவலால்
க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம லெக் பேக்காக கூட நமக்கு ஆன்லைன்லலாம் கூட கிடைக்கும். இதை 45 நிமிஷம் நம்ம போடணும். இதை கட்டிட்டு நம்ம மூவ் பண்ணாமல் நம்ம ரெஸ்ட்டில் இருந்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ரெகுலராக இதை நம்ம பண்ணும் போது அந்த காயிலிங் ஃபஸ்ட்டு கம்மியாகும். இதில் பிளட் எங்கேயுமே கிளாட் ஆகாமல், ஏன்னா பிளட் கிளாட் ஆச்சுன்னு வைங்க, சில நேரத்தில் அது நமக்கு மூவ் ஆகி எங்கேயாவது போய் அடைச்சி நமக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அப்போது இது மாதிரி கிளாட்டே ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த லெக் பேக் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இன்னொன்று, அந்த வேல்வோட ஃபங்க்ஷனும் பிளட் வெசல்ஸோட எலாஸ்டிசிட்டியையும் வந்து ரீகெயின் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ 45 நிமிஷம் இதை ரெகுலராக நம்ம பண்ணுறது நல்லது. நம்ம சாப்பிட்ட உடனே இதை பண்ணக்கூடாது. நம்ம சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2.5 மணி நேரம் கேப்புக்கு அப்புறமா இதை நம்ம போடலாம். இந்த கோல்டு லெக் பேக் நம்ம போட்டுட்டு வரலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மண் சிகிச்சை. அந்த மண்ணுக்கே ஒரு தரம் இருக்குது. என்னன்னாக்கா அந்த கோல்ட்னஸ், இதில் நிறைய மினரல்ஸும் இருக்கிறதுனால இது நம்ம சர்மத்தையும் மெயின்டைன் பண்ணுது. அதே நேரத்தில் உள்ள இருக்கக்கூடிய அந்த இரத்த நாணங்களோடைய எலாஸ்டிசிட்டியும் மெயின்டைன் பண்ணும். நிறைய கேசஸ் வந்து இதை நம்ம கொடுத்ததுனால அவங்களுடைய அந்த காம்ப்ளிகேஷன்ஸை கரெக்ட் பண்ணியிருக்கோம். டே பை டே அவங்களுடைய அந்த வெரிகோஸ் வெயினுடைய இது கம்மி ஆகிறதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். கீழே இருந்து நம்ம மேலே வந்து அப்ளிகேஷன் பண்ணணும் அந்த மட்டை. இந்த மண்ணை வந்து நம்ம பூசினதுக்கு அப்புறமா வெயிலில் உட்காரணும். ஸோ 2 காலையும் நம்ம நீட்டினபடி நம்ம வெயிலில் அது எக்ஸ்போஷரில் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நம்ம வந்து டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இது நாளைக்கு நமக்கு எங்கேயுமே வந்து பிரச்சனை, அதாவது காம்ப்ளிகேட் ஆகாமல், அல்சரேஷன் இல்லாமல், அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த காயிலிங்கையும் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, நாளைக்கு சர்ஜரின்னு கூட நீங்கள் போகாமல் அதை நேச்சுரலாகவே நம்ம சரி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது யோகா இயற்கை மருத்துவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட அக்குபங்க்சர் சிகிச்சையை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சில புள்ளிகளை நம்ம ரெகுலராக தூண்டுறது மூலயமா நம்மளுடைய பிளட் வெசல்ஸ், ஏன்னா கவர்னிங் வெசல்ஸ்லாம் சொல்லுவோம், அந்த பிளட்ல எங்கேயாவது பிளாக், அந்த எனர்ஜியில் எங்கேயாவது பிளாக் இருக்கு அப்படின்னா அக்குபங்க்சர் சிகிச்சைகள் மூலயமா அந்த பிளட் ஸ்டாக்னேஷனை கரெக்ட் பண்ணி வெரிகோசிட்டியை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். அடுத்தது மசாஜ் சிகிச்சை. இதை வந்து இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா லாவெண்டர் ஆயில், லெமன் கிராஸ் ஆயிலில் நம்ம மசாஜ் கொடுக்கும் போது நேச்சுரலாகவே அதோட எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணலாம். ஏன் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம வந்து நேச்சுரோபதியில் ஸ்வேதிஷ் மசாஜ் அப்படின்றது கொடுப்போம், எல்லாம் நிறைய மூமெண்ட்ஸோடு இருக்கக்கூடியது. அதில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரிக்ஷன் வந்து எப்போவுமே சென்ட்ரிபீட்டெல்லாம் நம்ம கொடுக்கும் போது அந்த அப்வர்ட் டைரக்ஷனில் நம்ம பண்ணிகிட்டே வரும்போது அந்த ரீகாயிலிங், அதாவது இந்த ரத்த நாணங்கள் சுருண்டு இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணுறோம், எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அந்த வெயின் நாளைக்கு எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு அந்த அப்பியரன்ஸ் ஆஃப் இந்த ஸ்பைடர் இதை கூட கம்மி பண்ணுறதுக்கு இந்த மசாஜ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம மசாஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈவன் அந்த மசில்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து மெயின்டைன் ஆகும். உணவு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு ரொம்பவே எஃபெக்டிவ்ங்க. இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு டெய்லி ஒரு 5 பல்லு பூண்டு, இதை வந்து நம்ம ஜஸ்ட் குட்டி குட்டியாக சாப் பண்ணி நம்ம சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்ந்து சாப்பிட்லாம். இது என்ன அப்படின்னா இதில் சல்ஃபர் காம்பவுண்டு, அதாவது ஆலிசன் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நம்ம பிளட் வெசல்ஸில் எங்கேயுமே கிளாட் ஏற்படாமல் நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பிபி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கும் இது எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா இது பிபியோ கொலஸ்ட்ராலையோ மட்டும் கண்ட்ரோல் பண்ணலை, ஈவன் த எலாஸ்டிசிட்டி ஆஃப் த பிளட் வெசல்ஸையும் மெயின்டைன் பண்ணுது. அப்படின்னும் போது கிளாட் எங்கேயும் மூவ் ஆகி நமக்கு அடைப்பாக ஏற்படாமல் ஒரு ஈஸி ஃப்ளோ ஆஃப் பிளட்டுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போது டெய்லி ஒரு 5 பல்லு பூண்டை இந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோட இல்லை சட்னி என்ன சாப்பிட்றோமோ, உணவு சாப்பிட்றோமோ அதோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம சாப்பிட்ற சாலட்ஸோட சேர்த்தும் இதை நம்ம எடுத்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து ரொம்ப எஃபெக்டிவ். அது வந்து இன்ஃப்ளமேஷன்ஸ் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் பட்டை, நம்ம இந்த குருமாலெல்லாம் போடுறோம்ல அந்த பட்டை, அந்த பட்டையோடைய பவுடர், சின்னமென்னு சொல்லுவோம், அதோடைய பவுடரை இருந்துச்சுன்னா 1/4 டீஸ்பூன், பட்டையாக இருந்தால் அந்த சுருள் பட்டை ஜஸ்ட் இந்த ஒரு சின்ன சைஸை மட்டும் நம்ம போட்டு, இது கூட ஒரு ஏலக்காய், ஒரு 4 புதினா, சின்னதாக இஞ்சி கலந்து நம்ம கொதிக்க வச்சு இதை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம். இப்போ இறக்குனதுக்கு அப்புறமா அதை 3 நிமிஷம் கொதிக்க வைங்க.
இறக்குனதுக்கு அப்புறமா லைட்டா லெமனை ஸ்குவீஸ் பண்ணீங்கன்னாக்கா ஒரு நல்ல லெமன் டீ குடிச்ச மாதிரி, அதுவும் அந்த ஹெர்பல் ஸ்மெல், அந்த ஏலக்காய், பட்டை இதோடைய ஸ்மெல் எல்லாம் அவ்ளோ அருமையா இருக்கும். இது நீங்க டீ, காஃபி எல்லாம் நிறுத்திட்டு இத ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது, பாடி வெயிட் குறையுது. அதே நேரத்துல உங்களுடைய பிளட் வெசல்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது. நல்ல டீடாக்சிஃபிகேஷன் எஃபெக்டும் இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்கும். ஸோ எவ்ளோ நேரம் நிக்கிறதா இருந்தாலும் நமக்கு அந்த ஸ்டாமினாவ மெயின்டெயின் பண்ணி குடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஆயில் அப்ளிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொல்ற எண்ணெய நீங்க ரெடி பண்ணி, இந்த வெரிகோஸ் வெயினுக்கு அப்ளிகேஷனாவும் போட்டுட்டு வரலாம். இந்த வெரிகோஸ் வெயினுக்கு எப்படி நம்ம எண்ணெய் தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 50 கிராம் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். அந்த நல்லெண்ணெய வந்து ஒரு சின்ன பாத்திரத்துல நீங்க சிம்ல வச்சிடுங்க. பெரண்ட 2 ஸ்டிக்கு, அதாவது அந்த ஜாயினிங் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு 2 ஸ்டிக் எடுத்தா போதும். சைட்ஸ லைட்டா சீவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி அந்த எண்ணெயில போட்டுருங்க. 10 கிராம் இஞ்சி, அத நல்லா இடிச்சு போட்டுருங்க. இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து கருவேப்பிலைய கொஞ்சமா சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10 கிராம், அதையும் நல்லா இடிச்சு போட்டுறலாம். இது லைட்டா ஒரு 3 மினிட்ஸ் பாயில் ஆனாவே போகும். நமக்கு நல்ல அந்த ஒரு ஃப்ராத்தியா வெள்ளை கலர்ல அப்படியே நொர நொறையா இருக்கும். சிம்ல வச்சுட்டு ஒரே ஒரு ட்ராப் தண்ணி விட்டீங்கன்னா, படபடன்னு அந்த சத்தம் ஆஃப் ஆன உடனே அத ஆஃப் பண்ணிடுங்க. இத நல்லா வடிகட்டிட்டு ஒரு பாட்டில்ல ஊத்தி வச்சிருங்க. நீங்க எப்பல்லாம் யூஸ் பண்றீங்களோ, அப்பல்லாம் இத வந்து லைட்டா வார்ம் பண்ணிட்டு, அந்த வார்ம்த்தோட கீழ இருந்து மேல அப்ளிகேஷன் குடுங்க. இத நம்ம ரெகுலரா பண்ண அந்த பெரண்டையோட எஃபெக்ட் என்ன அப்டின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வலி இருக்காது. ஏன்னா சில பேருக்கு என்ன ஆகும்னாக்கா, வெரிகோஸ் வெயின் ஜாஸ்தி இருந்துகிட்டே இருந்தா, கால் ஃபுல்லா கிராம்ப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்துல அவங்களுக்கு அந்த காஃப் மசில்ஸ் எல்லாமே வந்து பெயின் எப்பவுமே இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இத நம்ம அந்த வார்ம் ஃபார்ம்ல நம்ம வந்து அப்ளிகேஷனா மட்டும் குடுத்தாலே, அவங்களுக்கு அந்த பெயின் வந்து நல்லா குறையும். நாளடைவுல வந்து உங்களுக்கு அந்த வெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன தெரியுமா? இது நாங்க செல்லுலைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு கூட இத அப்ளிகேஷனா குடுத்து, அவங்களுக்கு அந்த செல்லுலைட்டிஸ் டே பை டே அந்த வார்ம்த் குறைஞ்சு அந்த ஃபுல்லா அந்த செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆனதோட இது வந்து கம்மியாகி பேஷண்ட் ரொம்ப நார்மலாவே ஆயிட்டாங்க. ஸோ அப்போ இது வந்து நாளைக்கு காம்ப்ளிகேஷனா வரக்கூடிய டீப் வெயின் த்ரோம்போசிஸ், இல்ல செல்லுலைட்டிஸ், இல்ல நாளைக்கே நமக்கு அல்சரேஷன், அந்த மாதிரி எந்த தொந்தரவும் வராம இது ஆரம்ப கட்டத்திலேயே இதை நம்ம சரி பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். யோகால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, உத்தான பாதாசனம் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லைங்க, இதை நம்ம ஈஸியாக செய்யணும்னா செவுருக்கிட்ட நீங்கள் போயிடுங்க. ஒரு மேட்டை விரிச்சிட்டு மெதுவாக நம்மளுடைய வலது காலையும் இடது காலையும் ரெய்ஸ் பண்ணி, நம்மளுடைய அந்த செவுரில் ஒட்டின மாதிரியே நம்ம காலை ரெய்ஸ் பண்ணிக்கலாம். 90 டிகிரியில் மெயின்டைன் பண்ணணும். இதை நீங்கள் அந்த மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் ப்ரீதிங்கோட, அதாவது கால் ரெய்ஸ் ஆகிருக்கும் போது நார்மலாக ப்ரீத் பண்ணணும். இதை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை காலை இறக்கிடலாம். ஆசனமாக இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆசனமாக பண்ணும்போது ஒரு காலை ஃபஸ்ட்டு வலது காலை நம்ம ரெய்ஸ் பண்ணுறோம், அதுக்கு மூச்சு உள்ளிழுக்கும் போது மூச்சை வெளியே விடும்போது காலை இறக்குறோம், திருப்பி இடது கால், இப்படி நம்ம பண்ணலாம். அடுத்தது ஷலபாசனம், அர்த்த ஷலபாசனம் இல்லை பூர்ண ஷலபாசனம். பூர்ணம்னா நம்ம ஃபுல்லாக வரலையணும்னு இல்லை, ஜஸ்ட் 2 காலையும் நம்ம வந்து ஷலபாசனம் நம்ம பண்ணாலே இது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெரிகோசிட்டியை வந்து குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கூட நம்ம நாடி சோதனை பிராணாயாமமும் சேர்த்து பண்ணுறது எஃபெக்டிவாகவே இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.